ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆமையும் நத்தையும். ஒரு காட்டில் ஆமையும் நத்தையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக ஒரு வருத்தம். நம்மளால் ரொம்ப வேகமாக நடக்க முடியலையே, தாவி தாவி குதிக்க முடியலையே, ரொம்ப வேகமாக ஓட முடியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீலிங்ஸ். ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான முயல் தாவி தாவி குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருக்குது. அதை பார்க்குறாங்க ரெண்டு பேரும். உடனே ஆமை சொல்லுது, முயலே கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லுது. முயலும் சட்டுன்னு நிற்கிது. உடனே ஆமை சொல்லுது, நீ எப்படி இவ்வளோ வேகமாக தாவி குதிச்சு ஓடுற அப்படின்னு கேட்குது நத்தை. அதுக்கு முயல் சொல்லுது, இது என்ன கேள்வி? உங்களுக்கு இருக்கிற மாதிரி என்னோட முதுகில் கனமான ஓடு இல்லை, அந்த சுமை இல்லாததுனால என்னால் வேகமாக ஓட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முயல் அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அலங்காரமாக பார்த்து சிரிக்குது. அப்போ ஆமையும் நத்தையும் நினைக்குது, அப்போ எங்களால் ஓட முடியாததுக்கு காரணம் எங்கள் மேலே இருக்கிற இந்த ஓடு தானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இந்த ஓடுங்களை கழட்டி எரிஞ்சிட்டிங்கன்னா என்னை போல் வேகமாக ஓடலாம், வேகமாக ஓடுறதுலையும் ஒரு சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது. அதை நீங்களும் அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு முயல் போகுது. ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்துலையே நம்ம முதுகு மேலே இருக்கிற ஓடுகளெல்லாம் கழட்டி போட்டு ஓடணுன்ற ஆசை வருது. உடனே அவங்க அதை கலட்ட முயற்சி செய்கிறாங்க. திடீர்னு புதரோட மறைவில் ஏதோ அசைகிற சத்தம் கேட்குது. ஆமையும் நத்தையும் ஆபத்தை உணர்ந்து உடனே அவங்களோட ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஓட கலட்டணுன்ற ஆசையை கைவிட்டுட்டாங்க. சட்டுன்னு புதர் மறைவில் இருந்து ஒரு ஓநாய் வெளியே வந்து முயலை நோக்கி பாஞ்சிருச்சு. ஆமையும் நத்தையும் சட்டுன்னு அவங்களோட உடலை ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டாங்க. உயிரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினச்சி ஓநாய் முயலை பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஆனப்புறமா ஓடுகளை விட்டு வெளியே வந்த ஆமையும் நத்தையும் முயலோட ரத்தத்தை பார்த்து பயந்துட்டாங்க. நம்ம வேகமாக ஓடாட்டியும் பரவாயில்ல, உயிர் பிழைச்சி வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தங்கள் எதிரிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றின ஓடுகளுக்கு அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. குட்டீஸ், எப்போவுமே அடுத்தவங்களை மாதிரி நாம் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கலாம். முயல் வேகமாக ஓடுறது முயலோட திறமை. ஓநாய்க்கிட்ட இருந்து வேகமாக ஓடி இருந்ததுன்னா முயல் அதோட உயிரை காப்பாற்றி இருக்கும். ஆனால் ஆமையும் நத்தையும் வேகமாக ஓட முடியாது. அதனால் அவங்க எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போயிடல. அவங்க இருந்த இடத்துல இருந்தே அவங்களால சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த ஓடு. ஸோ நம்ம மற்றவங்களா மாற முயற்சிக்காமல் நாமளாகவே இருக்கிறது தான் நல்லது.